8 ஷூக்கு பாலிஷ் போட்டால் தான் ராக்கி பைக்கு ஒரு பன்னு கிடைக்கும். 8 பேஜுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டால் தான் வாய்ஸ் ஆஃப் விஷா டீமுக்கு சோறு கிடைக்கும். பவர்ஃபுல் கண்டென்ட் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் கிரியேட்டர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் ஸ்லீப்பிங் டாக்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, டிடெக்டிவாக இருந்த ஹீரோ ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அல்சைமர் வந்து எல்லாத்தையும் மறந்து வீட்டில் இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ அரெஸ்ட் பண்ண ஒரு கைதிக்கு இப்போ மரண தண்டனை கிடைக்க போகிற நேரத்தில் அந்த கைதி இன்னசென்ட்னு ஹீரோக்கு தெரிய வருது. அதனால் அந்த பழைய கேஸை மறுபடியும் தோண்டி எடுத்து உண்மையான கில்லரை கண்டுபிடிச்சி அந்த கைதியை காப்பாற்றலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. எந்த ஞாபகமும் இல்லாமல் ஹீரோ ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப தான் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வருது. ஹீரோ இந்த தடவை கில்லரை கரெக்டாக கண்டுபிடிச்சாரா, கைதியை காப்பாற்றினாரான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் விஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட வீடை காட்டுறாங்க. கஜினி படத்தில் சூர்யாவுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்களை உடம்புலேயே எழுதி வச்சிருப்பார்ல, அதே மாதிரி இந்த படத்தோட ஹீரோக்கு அல்சைமர்னால மெமரி லாஸ் ஆயிருக்கு. அதனால பேரு, அட்ரஸ், பிறந்த தேதின்னு முக்கியமான விஷயங்களை ஃபுல்லாக ரூம் 7ல் எழுதி ஒட்டியிருக்காரு. இவர் தான் ஹீரோ, பேரு ராய். முன்னாடி டிடெக்டிவாக இருந்தவர் இப்போ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காரு. டிவி ரிமோட்டை மறந்து போய் மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுருந்தாருன்னா பார்த்துக்கோங்க இவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. இதுக்காக தான் ஹீரோ டாக்டரோட அட்வைஸ் படி டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாரு. பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக பசில்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விளையாடுறாரு. இவருக்கு தலையில் 2 ஸ்டிச் மார்க்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னா, டாக்டர் ஹீரோவோட பிரெயினில் எலக்ட்ரோட்ஸை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்காங்க. அது இம்பல்சஸ் அனுப்புறதுனால தான் ஹீரோக்கு மெமரிஸ் திரும்ப வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹீரோ இந்த நிலைமையில் இருக்கிறப்ப அவருக்கு ஒரு கால் வருது. க்ளீன் ஹேண்ட்ஸ் ப்ராஜெக்ட்னு ஒரு NGOலேருந்து ஒரு லாயர் பேசுகிறாங்க. சொசைட்டியால் கைவிடப்பட்ட கைதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு அமைப்பு தான் க்ளீன் ஹேண்ட்ஸ் ப்ராஜெக்ட். உங்கள் பழைய கேஸ் பற்றி பேசணும்னு லாயர் சொல்கிறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் ஹீரோவும் லாயரும் மீட் பண்ணுறாங்க. ஏதோ பழைய கேஸ் பற்றி பேசணும்னு சொன்னீங்களேன்னு ஹீரோ கேட்க, ஆமாம் சாமை பற்றி பேசணும்னு லாயர் சொல்கிறாங்க. தன்னோட பேரே ஞாபகம் இல்லாத ஹீரோக்கு சாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? எந்த சாம்னு ஹீரோ கேட்கவும், நீங்கள் நிறைய கேஸஸ் டீல் பண்ணனால உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் லாயர் காட்டுறாங்க. அந்த கேஸ் என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜில் ஒர்க் பண்ண சைக்காலஜி ப்ரொஃபஸரை கொலை செஞ்ச கேஸில் சாம் ஜெயிலில் இருக்காரு. அடுத்த மாதம் சாம்க்கு மரண தண்டனை ஸ்கெடியூல் பண்ணிக்காங்க. சாமை மரண தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் லாயர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சாம் தன்னை இன்வெஸ்டிகேட் பண்ண டிடெக்டிவ்ஸ் கிட்ட பேசணும்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்காரா. அந்த கேஸை ஹேண்டில் பண்ணது ஹீரோவும் இன்னொரு டிடெக்டிவும். அதனால தான் லாயர் ஃபஸ்ட்டு ஹீரோவை பார்த்து சாமோட ரிக்வஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. சாம்க்கு என்கிட்ட என்ன பேசணும்னு ஹீரோ கேட்க, அது நீங்கள் சாம்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு லாயர் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுக்கிறாரு. அதில் ஒரு சின்ன நோட் பேடு, போலீஸ் பேட்ஜு, கன்னு, பழைய கேஸ் ஃபைல்ஸ்னு எல்லாமே இருக்குது. அதில் சாமோட கேஸ் ஃபைலை ஹீரோ எடுக்கிறாரு. க்ரைம் சீனில் எடுத்த ஃபோட்டோஸும் அதில் இருக்குது. ப்ரொஃபஸரை யாரோ தலையில் பலமாக அடித்து கொலை பண்ணிக்காங்கன்னு ரிப்போர்ட்டில் இருக்குது. ஆனால் க்ரைம் சீனில் எந்த மர்டர் வெப்பனும் கிடைக்கல. இந்த கேஸில் அரெஸ்ட் ஆன சாமோட ஃபோட்டோவையும் ஹீரோ பார்க்குறாரு. அடுத்த நாள் ஜெயிலில் இருக்கிற சாமை ஹீரோ மீட் பண்ணுறாரு. 10 வருஷமாக ஜெயில் தண்டனை அனுபவிச்சு இப்போ மரண தண்டனையும் கிடைக்க போகிறனால சாம் ரொம்பவே விரக்தியில் இருக்காரு. என்கிட்ட நீ என்ன பேசணும்னு ஹீரோ கேட்க, தப்பு பண்ணாத ஒரு அப்பாவி சாக போகிறேன், உங்களுக்கு இப்போ சந்தோஷமானு சாம் கேட்குறாரு. அதாவது ப்ரொஃபஸரை சாம் கொலை பண்ணலையா, ஆனால் கேஸ் ஃபைலை ஹீரோ பார்த்தப்ப சாமே கொலை பண்ணதாக ஒத்துக்கிட்டு சைன் போட்டிருக்காரு. அன்னைக்கு நீயே ஒத்துக்கிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு மாற்றி சொல்கிறேன்னு ஹீரோ கேட்குறாரு. அன்றைக்கி அந்த கன்ஃபெஷன் எப்படி நடந்துச்சுன்னு தான் 10 வருஷமாக நான் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சாம் சொல்கிறாரு. ஹீரோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதனால அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு. இந்த தடவையாவது நான் சொல்கிறத காதில் வாங்குங்கன்னு சொல்லி சாம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு சாம் குடிச்சிருந்தனால நிதானத்திலே இல்லை. நீ தான் ப்ரொஃபஸரை கொலை பண்ணிக்கன்னு சொல்லி டிடெக்டிவ் ஜிம்மி நைட்டு ஃபுல்லாக சாமை அடித்து விசாரிச்சிருக்காரு. ஏன்னா ப்ரொஃபஸரோட வீட்டில் சாமோட ஃபிங்கர் பிரிண்ட்டு கிடச்சிருக்கு. டிடெக்டிவ் ஜிம்மி தான் ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன் பார்ட்னர். ஒருவேளை நம்ம தான் கொலை பண்ணிட்டோமோன்னு நினச்சி சாம் ஒரு குழப்பத்தை தான் கன்ஃபஸ் பண்ணிக்காரு. அப்போ ஹீரோவும் அந்த ரூமில் தான் இருந்திருக்காரு. சரி, ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு நீ எதுக்கு போனேன்னு ஹீரோ கேட்குறாரு. ப்ரொஃபஸர் சாகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சாம் தன்னோட குழந்தைக்கு பால் பவுடர் வாங்க காசு இல்லாமல் கடையிலேருந்து திடீர்க்காரு. அப்போ ப்ரொஃபஸர் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சாமை மாட்டி விட்டுருக்காரு. கோர்ட்லேயும் சாட்சி சொல்லி சாம்க்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படின்னா அந்த சம்பவத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு கோவமாக போனியான்னு ஹீரோ கேட்குறாரு. ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போனது உண்மைதான், ஆனால் நான் கோவத்தோடு போகலை, ப்ரொஃபஸர்கிட்ட ஹெல்ப் கேட்க தான் போனேன்னு சாம் சொல்கிறாரு. ப்ரொஃபஸருக்கு ஒரு கேர்டேக்கர் இருந்திருக்காரு. அவர் கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணி பின்வாசல் வழியாக சாம் போயிருக்காரு.
அந்த நேரம்னு பார்த்து முன்வாசல் வழியாக யாரோ வந்து ப்ரொஃபஸரை போட்டு அடின்னு அடிக்கிற சத்தம் சாமுக்கு கேட்டிருக்கு. சாமு பயந்து போய் அது யாருன்னு கூட பார்க்காம அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. ஆக மொத்தம் சாமு ப்ரொஃபஸரை தொடவே இல்லை, ஆனால் கொலை பழி சாம் மேலே விழுந்திருக்கு. சாம் சொல்கிறத பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி ஹீரோக்கு தோணலை. நீங்கள் என்ன நம்பலைன்னா கூட ரிச்சர்ட் கிட்ட கேட்டு பாருங்கன்னு சாம் சொல்லவும், அது யார் ரிச்சர்ட்னு ஹீரோ கேட்குறாரு. சில மாதத்துக்கு முன்னாடி ரிச்சர்ட் சாமுவேலை பார்க்க வந்தாரா. ப்ரொஃபஸரோட கொலையை பற்றி புக் எழுததா ரிச்சர்ட் சொல்லியிருக்காரு. எல்லாம் ஓகே, ஆனால் இந்த விஷயத்தில் நான் இன்வால்வ் ஆக முடியுமான்னு தெரியலன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா இது எப்போயோ நடந்தது, ஹீரோக்கும் எதுவும் ஞாபகமும் இல்லை, அதனால் கொஞ்சம் தயங்குறாரு. ஒரு அப்பாவியை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் தான் சரி செய்யணும்னு சாம் ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்கு வந்து டேப்லெட்ஸ் போடுறாரு. பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கணும்னு டாக்டர் சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஆனால் அதுக்கு பசில் லாண்டா மட்டும் பத்தாது, சாமோட கேஸை மறுபடியும் இன்வெஸ்டிகேட் தான் பண்ணிட்டா என்னன்னு ஹீரோக்கு தோணுது. சாம் கிட்ட பேசினப்ப ரிச்சர்ட்னு ஒருத்தர் இந்த கொலையை பற்றி எழுதுறதா சொன்னார்ல, ப்ரொஃபஸர் கொலையில் ரிச்சர்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்துருக்கார் போல். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் டிடெக்டிவ் ஜிம்மி தான் சைன் போட்டிருக்காரு, அதாவது ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷன் பார்ட்னர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸில் நம்ம கூட ஒர்க் பண்ண பார்ட்னரை போய் பார்க்கலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. அடுத்த நாள் ஹீரோ பார்ட்னரோட வீட்டுக்கு போகிறாரு. இவங்க 2 பேரும் மீட் பண்ணியே பல வருஷம் ஆச்சு போல். பார்ட்னர் ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாரு, ஆனால் ஹீரோ மெடிக்கேஷனில் இருக்கிறதுனால ட்ரிங்க்ஸை வேண்டான்றாரு. ஹீரோ அல்சைமர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதே இப்போ தான் பார்ட்னருக்கு தெரிய வருது. அடப்பாவமே, நானும் நீயும் ஒன்றா வேலை பார்த்த ஞாபகம் கூட உனக்கு இல்லைன்னு பார்ட்னர் கேட்குறாரு. ஜாப் மட்டும் இல்லை, என் மொத்த வாழ்க்கையே இப்போ ஒரு பிளாக் ஹோல் மாதிரி தான் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறாரு. பார்ட்னரோட ஒய்ஃபுமே போன வருஷம் கேன்சரால் இறந்துட்டாங்களாம். ஹாஸ்பிட்டல் பில் கூட கட்ட முடியாமல் பார்ட்னர் கஷ்டப்பட்டிருக்காரு. சரி, நீ என்ன விஷயமா வந்தேன்னு பார்ட்னர் கேட்க, சாமோட கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. லாயர் ஹீரோவை காண்டாக்ட் பண்ணி சாமை பற்றி சொன்ன மாதிரியே பார்ட்னரையும் காண்டாக்ட் பண்ணிக்காங்க போல். ஆனால் பார்ட்னர் அவங்கள கண்டுக்கவே இல்லையா. நீ சாமை பார்த்து பேசினியான்னு பார்ட்னர் கேட்க, சாமு ப்ரொஃபஸரை கொலை பண்ணலைன்னு சொல்கிற விஷயத்த ஹீரோ சொல்கிறாரு. சாமோட விளிம்பில் இருக்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்கன்னு பார்ட்னர் சொல்லவும், சாம் சொன்னது கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ அடுத்து ரிச்சர்டை பற்றி கேட்குறாரு. ரொம்ப வருஷம் ஆனனால பார்ட்னருக்கு ஞாபகம் இல்லை. ஹீரோ கேஸ் ஃபைலில் படித்தப்ப ப்ரொஃபஸரோட வீட்டில் ரிச்சர்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடச்சிருக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் கொலை நடந்த நைட்டு ரிச்சர்ட் அங்கே இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஏன் ஃபாலோ அப் பண்ணவே இல்லை, ரிச்சர்ட் சொன்னது உண்மையாக இல்லைன்னு ஏன் விசாரிக்கவே இல்லைன்னு ஹீரோ கேட்குறாரு. மறுபடியும் ரிச்சர்டை மீட் பண்ணி பேசினா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு ஹீரோக்கு தோணுது. இதெல்லாம் இப்போ உனக்கு தேவையாங்கிற மாதிரி பார்ட்னர் கேட்க, என் பிரெயினை ஆக்டிவாக நான் வச்சுக்கணும், மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனில் இறங்கி தான் பார்ப்போமேன்னு ஹீரோ சொல்கிறாரு. சரி, டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன்னு பார்ட்னர் சொல்லவும் ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் வீட்டுக்கு வந்து பழைய திங்ஸ்லேருந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து பார்க்குறாரு. அது ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ வந்து நியூஸு. ஹீரோ குடிச்சிருந்தனால ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல். அடுத்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து பார்க்குறாரு. அது ஹீரோவோட வெட்டிங் அன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அதில் கண்ணாடி உடஞ்சிருக்கனால ஹீரோவோட ஒய்ஃப் யாருன்னு கிளியராக தெரில. ஹீரோ அந்த கண்ணாடி பீசஸை எடுக்க ட்ரை பண்ணுறப்ப விரலில் கட்டாகி ரத்தம் வருது. உடனே ஹீரோக்கு ப்ரொஃபஸர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த க்ரைம் சீன் மெமரி ஃப்ளாஷ் ஆகுது. அப்போ பார்ட்னர் கிட்டேருந்து கால் வருது. நீ தேடிக்கிட்டு இருந்த ரிச்சர்ட் கிடச்சிட்டான்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் ரிச்சரோட டெட் பாடியை காட்டுறாங்க. போஸ்ட்மார்ட்டமே பண்ணியாச்சு போல். அங்கே ஹீரோவும் பார்ட்னரும் இருக்காங்க. எப்படி இறந்தாருன்னு ஹீரோ கேட்க, ட்ரக் ஓவர் டோஸ்னு பார்ட்னர் சொல்கிறாரு. ரிச்சர்டோட கையில் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மார்க் தான் இருக்கு. ஸோ ரிச்சர்டு ஒரு ட்ரக் அடிக்ட் இல்லைன்னு ஹீரோக்கு தோணுது. புதுசாக யூஸ் பண்ணுறப்போ ஒருவேளை அளவு தெரியாமல் இன்ஜெக்ட் பண்ணிப்பார்னு பார்ட்னர் சொல்கிறாரு. இப்போ ரிச்சரோட ஃபேஸை பார்க்குறப்ப ஹீரோக்கு மறுபடியும் மெமரி ஃப்ளாஷ் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஃபஸர் கொலை செய்யப்பட்ட அடுத்த நாள் க்ரைம் சீனுக்கு ரிச்சர்ட் வந்திருக்காரு. அப்போ ஹீரோ ரிச்சர்டை பார்த்துருக்காரு. இது மட்டும்தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. ப்ரொஃபஸரோட வீட்டில் ரிச்சரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்திருக்கு. கொலை நடந்த அடுத்த நாள் ரிச்சர்ட் க்ரைம் சீனுக்கு வந்திருக்காரு. கொலை நடந்த டைமில் வீட்டில் தனியாக இருந்ததா ரிச்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காரு. ஆனால் ரிச்சர்டோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நெய்பர்ஸ்கிட்டையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே, இதில் ஏதோ தப்பாக இருக்கேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோவோட டவுட்டு ரிச்சர்ட் பக்கம் திரும்பினாலும் பார்ட்னர் சாமியே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சாமோட ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரொஃபஸரோட வீட்டில் கிடச்சிருக்கு. சாம்க்கு மோட்டிவ் இருந்திருக்கு, அவரே கன்ஃபர்ஸும் பண்ணிட்டாரு. இப்போ ரிச்சர்ட் உயிரோடு இல்லாதனால விசாரிக்கவும் முடியாதுன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. விசாரிக்க முடியாட்டியும் ரிச்சர்ட் எதையாவது விட்டுட்டு போயிருக்கலான்னு ஹீரோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ரிச்சரோட ஃபினரலை அட்டன் பண்ணுறப்ப அங்கே ரிச்சரோட பிரதரை மீட் பண்ணுறாரு. ரிச்சரோட ஒய்ஃபு ஃபினரலுக்கு வரலையான்னு ஹீரோ கேட்க, ரிச்சர்ட்க்கும் ஒய்ஃபுக்கும் ஏதோ ப்ராப்ளம் ஆகி பிரிஞ்சுட்டாங்கன்னு பிரதர் சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் கொலையை பற்றி ரிச்சர்ட் புக்கு எழுதிட்டு இருந்தாரான்னு ஹீரோ கேட்க, பிரதர் அந்த புக்கை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ரிச்சர்டோட அப்பார்ட்மெண்ட்டில் அது இருந்துச்சான். த புக் ஆஃப் மிரர்ஸ்னு ரிச்சர்ட் டைட்டில் வச்சுருக்காரு. ரிச்சர்ட் மேலே பிரதருக்கே நல்ல ஒப்பீனியன் இல்லை. ஆனாலும் ரிச்சர்ட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு பிரதர் சொல்கிறாரு. காலேஜில் ரிச்சர்ட் ஒரு பொண்ணு மேலே ரொம்பவே அப்சஸ்டாக இருந்தாராம்.
ரிச்சர்டு சின்ன வயசுலேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியலன்னு பிரதர் சொல்கிறாரு. ஹீரோ வீட்டுக்கு வந்து அந்த புக்கை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரிச்சர்டோட ஃப்ளாஷ்பேக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொஃபஸர் வேலை பார்த்த அதே காலேஜில் தான் ரிச்சர்டு இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு ரிச்சர்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. அவங்க பேர் லாரா. ரிச்சர்டும் லாராவும் க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ரிச்சர்டு பணத்துக்கு கஷ்டப்பட்டனால லாரா தன்னோட சீனியர் கலீகான ப்ரொஃபஸர் கிட்ட ரிச்சர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரொஃபஸர் ரிச்சர்டை தன்னோட வீட்லேயே தங்க வச்சுருக்காரு. புக்ஸை கிளாஸிஃபை பண்ணி அரேஞ்ச் பண்ணுற வேலையை ரிச்சர்டுக்கு கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுத்துருக்காரு. லாராவும் ப்ரொஃபஸரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ரிசர்ச்சை பற்றி அப்போ தான் ரிச்சர்டுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த ரிசர்ச்சோட பேர் மெமரி ரீகன்சாலிடேஷன். அதாவது பழைய சோகமான மெமரிஸை அழித்து சந்தோஷமான மெமரிஸை மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணுறது. இந்த ரிசர்ச்சில் ப்ரொஃபஸர் தான் லாராவை கைட் பண்ணிக்காரு. இப்படியே பல நாட்கள் போயிருக்கு. அப்போ தான் லாரா ப்ரொஃபஸர்கிட்டையும் க்ளோஸாக பழகிறத ரிச்சர்ட் நோட் பண்ணிக்காரு. லாரா ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரிச்சர்டை ஏமாத்தின மாதிரி ரிசர்ச் விஷயத்தில் ப்ரொஃபஸரை ஏமாற்ற ட்ரை பண்ணிக்காங்க. ப்ரொஃபஸர் எழுதி வச்சிருந்த ரிசர்ச் பேப்பரில் தன்னோட பேரையும் சேர்த்துக்க லாரா பிளான் பண்ணிக்காங்க. இந்த விஷயம் ப்ரொஃபஸருக்கும் ஒரு கட்டத்தில் தெரிய வந்திருக்கு. இனிமேல் நீ வேறு வீடை பார்த்துக்கன்னு சொல்லி ரிச்சர்டை ப்ரொஃபஸர் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த நைட்டு ரிச்சர்ட் லாராவோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் லாரா அங்கே இல்லை. அதே நைட்டு தான் ப்ரொஃபஸர் கொலை செய்யவும் பட்டிருக்காரு. அடுத்த நாள் ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு ரிச்சர்ட் போனப்ப அங்கே போலீஸ் நிற்கிறதையும் ப்ரொஃபஸரோட பாடியை எடுத்துகிட்டு போகிறதையும் பார்த்துருக்காரு. கொலை நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட்டை லாரா போய் மீட் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஸரோட ரிசர்ச் ஒர்க்கை தன்னோட ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபஸரோட பேரில் தான் ரிசர்ச்சே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டிபார்ட்மெண்ட் ஹெட்டு சொல்லிட்டாங்க போல். இதுக்கப்புறம் லாரா எங்கே போனாங்கன்னு ரிச்சர்ட்கே தெரியல. மறுபடியும் ஒரு நாள் அவளை பார்த்தேன்னு ரிச்சர்ட் புக்கில் எழுதியிருக்காரு. இதுக்கு மேலே புக்கில் ஒன்றுமே இல்லை. முடிக்கிறதுக்குள்ளே தான் ரிச்சர்ட் இறந்துட்டார்ல. ரிச்சர்ட் லாராவை கடைசியாக எங்கே பார்த்துருப்பாருன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ பார்ட்னர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. லாரா இப்போ எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. சோஷியல் மீடியாவில் கூட ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப எடுத்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கான். ஒருவேளை லாரா ப்ரைவேட் பர்சனாக இருக்கலான்னு பார்ட்னர் சொல்கிறாரு. ப்ரொஃபஸரோட கேர்டேக்கரை பற்றி சர்ச் பண்ணாலும் ஒரு ஃபோன் நம்பர் கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. அதாவது ப்ரொஃபஸர் உயிரோட இருந்தப்ப அவர் கூட இருந்த எல்லாருமே இப்போ இருக்கிற இடமே தெரியாமல் இருக்காங்க. ரிச்சர்டோட எக்ஸ் ஒய்ஃபையும் ட்ராக் பண்ணிட்டாரா. அடுத்து அவங்க கிட்ட தான் பேச போகிறேன். ரிச்சர்டை பற்றி அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலான்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலான்னு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு பார்ட்னர் கேட்க, சாமி இன்னசென்ட்டாக இருந்தா அவனை நம்ம தப்பாக அரெஸ்ட் பண்ணியிருந்தா அதை சரி பண்ணுறதுக்கு இதுதான் சான்ஸ்ன்னு ஹீரோ சொல்கிறாரு. சாமு ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போன டைமில் யாரோ அங்கே வந்து கொலை பண்ணிக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல ஹீரோ ரொம்பவே உறுதியாக இருக்காரு. ஆனால் பார்ட்னர் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாரு. பார்ட்னர் நல்லவரா கேட்டவரான்னு நமக்கே கொஞ்சம் டவுட் வருது. இப்போ ஹீரோக்கு யாரோ ஒரு பொண்ணு லாரா மாதிரி கண்ணுக்கு தெரியுது. இதை பற்றி டாக்டர்கிட்ட ஹீரோ கேட்குறாரு. இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரில் இப்படி ஹாலுசினேஷன் நடக்கிறதுனா சகஜம்தான், நீங்கள் நார்மல் ஆகிட்டே தான் வரீங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ரிச்சர்டோட எக்ஸ் ஒய்ஃபை மீட் பண்ணுறாரு. ரிச்சர்டு ட்ரக் ஓவர்டோஸால் இறந்ததை எக்ஸ் ஒய்ஃபால் நம்ப முடியல. ரிச்சர்டு சொசைட்டி கூட மிங்கிள் ஆகாத ஒரு ஆளாக இருந்தாலும் ட்ரக் யூஸ் பண்ணதே இல்லையா. அநேகமாக அந்த எலிசபெத் தான் ரிச்சர்ட் இறந்ததுக்கு காரணமாக இருக்கணும்னு எக்ஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அது யார் எலிசபெத்னு ஹீரோ கேட்க, எனக்கு அவளை பற்றி ரீசெண்டாக தான் தெரியும்னு எக்ஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாள் ரிச்சர்டு ஃபோனில் யார்கிட்டயோ கோவமாக பேசியிருக்காரு. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், பொய் சொல்லாத, உன்னை இதோட தப்பிக்க விட மாட்டேன்னு ரிச்சர்ட் சொன்னதை எக்ஸ் ஒய்ஃபை ஒட்டு கேட்டிருக்காங்க. ரிச்சர்ட் தூங்கினதுக்கப்புறம் அவரோட ஃபோன் எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் இந்த நம்பருக்கு எக்ஸ் ஒய்ஃப் டயல் பண்ணப்போ வாய்ஸ் மெயிலில் எலிசபெத்னு வந்திருக்கு. அந்த லேடியை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமான்னு ஹீரோ கேட்குறாரு. யார்கிட்டையுமே கோவமாக பேசாத ரிச்சர்டு எலிசபெத் கிட்ட அப்படி பேசினதை வச்சு பார்த்தா அவள் சரியான கிரிமினலாக தான் இருக்கணும்னு எக்ஸ் ஒய்ஃப் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்கு வந்து லேப்டாப்பில் எலிசபெத்னு சர்ச் பண்ணுறாரு. அந்த பேரில் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சுருக்க லேடிஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வருது. என்ன ட்விஸ்ட்னா, அதில் லாராவோட ஃபோட்டோவும் இருக்குது. லாரா தான் எலிசபெத்துங்கிற பேரில் இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. லாரா இப்போ டாக்டர் பட்டம் வாங்கி பெரிய சைக்காலஜிஸ்டாக இருக்காங்க போல். ஸோ ரிச்சர்டு லாரா கிட்ட தான் ஃபோனில் கோவமாக பேசியிருக்காரு. அந்த ஆர்கியூமெண்ட்டு ப்ரொஃபஸர் கொலை சம்மந்தமாக இருக்கலான்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஹீரோ லாராவை ட்ராக் பண்ணி போய் மீட் பண்ணுறாரு. லாராக்கு ஹீரோவை அடையாளம் தெரியுது. இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதை நியூஸ் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா. ஹீரோக்குமே லாராவை 10 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணதான் ஞாபகம் வருது. ஆனால் எங்கே பார்த்தாரு, எதுக்காக பார்த்தாருன்னு ஹீரோக்கு தெரியல. நம்ம எங்கே மீட் பண்ணோன்னு ஹீரோ கேட்க, அதுக்கு லாரா பதில் சொல்லாமல் நான் அவசரமாக கிளம்பணுன்னு சொல்கிறாங்க. ரிச்சர்டை பற்றி பேசணுன்னு ஹீரோ சொன்னதும் லாரா ஒரு செகண்ட் அமைதியாகிறாங்க. ரிச்சர்டை நான் மறக்க விரும்புகிறேன், அவன் என்னை ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு லாரா சொல்கிறாங்க. ப்ரொஃபஸரோட கொலையில் நீங்கள் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு ரிச்சர்ட் நினச்சாருன்னு ஹீரோ சொல்லவும், ரிச்சர்ட் கிட்ட பேசுனீங்களான்னு லாரா கேட்குறாங்க. ரிச்சர்ட் இறந்த விஷயத்த இப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு.
அப்படியே ரிச்சர்டோட புக்கை கொடுத்து ரீட் பண்ணவும் சொல்கிறாரு. நான் லாராவை வாழ்ந்த நாட்களையும் ப்ரொஃபஸரோட மரணத்தையும் நான் மறக்க விரும்புகிறேன்னு லாரா சொல்கிறாங்க. ஜெயிலில் ஒரு அப்பாவி மரண தண்டனைக்கு பக்கத்தில் இருக்காரு, அதனால் இந்த புக்கை கொஞ்சம் படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோக்கு ப்ரொஃபஸரோட கேர்டேக்கர் இருக்கிற இடம் தெரிய வருது. ஹீரோ உடனே கிளம்பி அங்கே போகிறப்ப ஒரே ரத்த கரையாக இருக்குது. என்னன்னு பார்த்தா கேர்டேக்கர் கரையை வெட்டிகிட்டு இருக்காரு. ஹீரோவை பார்த்ததும் எதுக்கு வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்ட கேர்டேக்கர், ப்ரொஃபஸரோட கேஸில் நான் முன்னாடி என்ன சொன்னேனோ அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாரு. அதை மறுபடியும் சொல்லுன்னு ஹீரோ சொல்லவும் கேர்டேக்கர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாரு. ஆதரவு இல்லாமல் இருந்த கேர்டேக்கருக்கு ப்ரொஃபஸர் தான் வேலை கொடுத்து காப்பாற்றிருக்காரு. ப்ரொஃபஸரை பார்க்க விஐபிஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எல்லோரும் வருவாங்களாம். ஏன்னா ப்ரொஃபஸர் தான் உருவாக்குன மருந்தை ட்ராமா பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்காரு. அப்படி தான் கேர்டேக்கரையும் ப்ரொஃபஸர் யூஸ் பண்ணாரா. கேர்டேக்கர் ஈரானில் போரால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். மருந்துகள் மூலமாக அந்த போர் நினைவுகளை அழிக்க முடியும்னு ப்ரொஃபஸர் கேர்டேக்கர் கிட்ட சொல்லியிருக்காரு. ப்ரொஃபஸரோட தெரப்பியும் மெடிசன்ஸும் கேர்டேக்கர் ட்ராமாலேருந்து வெளியே வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஆனாலும் அதனால் பல மோசமான சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டனால மெடிக்கேஷனை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு கேர்டேக்கர் சொல்கிறாரு. இப்போ ஹீரோவை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி ட்ரக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஹீரோ லாராவை பற்றி கேட்குறாரு. ப்ரொஃபஸரை பொறுத்த வரைக்கும் லாராவை வெறும் லேப் அசிஸ்டண்ட்டாக தான் பார்த்தாராம். ஆனால் தெரப்பிக்காக வர நிறைய பெண்கள் கூட ப்ரொஃபஸர் இன்டிமேட்டாக இருந்ததாகவும் அதெல்லாம் ப்ரொஃபஸர் டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி வச்சதாகவும் கேர்டேக்கர் சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸர், லாரா, ரிச்சர்டு 3 பேருக்குமே ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ரிச்சர்டு எங்கே போனார்னு கேர்டேக்கர் பார்க்கலையாம். ஆனால் லாரா டாக்ஸியில் ஏறி போனதை கேர்டேக்கர் பார்த்தாராம். சரி, கொலை நடந்தப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு ஹீரோ கேட்க, நான் ரெகுலராக போகிற பார்ல இருந்தேன்னு கேர்டேக்கர் சொல்கிறாரு. அந்த பாரோட பேர் த ஓல்டு வாரன். அங்கே வேலை பார்க்குற வெயிட்ரஸ் தான் விட்னஸா. அந்த வெயிட்ரஸும் ப்ரொஃபஸரோட வலையில் விழுந்த பெண்களில் ஒருத்தவங்கன்னு கேர்டேக்கர் சொல்கிறாரு. சரி, லிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்போ கேர்டேக்கர் யாருக்கோ கால் பண்ணி ஹீரோ வீட்டுக்கு வந்தாச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் கேஸ் ஃபைல் எடுத்து வெயிட்ரஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்குறாரு. அவங்க பேர் டயானா. அவங்களோட ஸ்டேட்மெண்ட் படி கேர்டேக்கர் அன்னைக்கு நைட்டு பாரில் தான் இருந்திருக்காரு. இப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. இந்த கேஸ் சம்மந்தமாக இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லையுமே பார்ட்னரோட சைன் மட்டும்தான் இருக்குது, ஹீரோவோட சைன் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி டீல் பண்ண எல்லா கேஸ் டாக்குமெண்ட்ஸ்லையுமே ஹீரோவோட சைன் இருக்குது, பார்ட்னரோட சைனும் இருக்குது. ப்ரொஃபஸர் கொலை கேஸில் மட்டும் நம்ம சைன் ஏன் இல்லைன்னு ஹீரோ யோசிக்கிறப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தா லாரா வந்து நிற்கிறாங்க. ஹீரோ கொடுத்துட்டு போன ரிச்சர்டோட புக்கை படிச்சுட்டாங்களா. லாரா ஹீரோவோட வீட்டுக்குள்ளே போகிறத பார்ட்னர் வெளியே காரில் இருந்துக்கிட்டே நோட் பண்ணுறாரு. வீட்டுக்குள்ளே வந்த லாரா ப்ரொஃபஸர் கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்களோட ஃபோட்டோஸு, பேர் எல்லாமே செவத்தில் இருக்கிறத பார்க்குறாங்க. ரிச்சர்டோட புக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஹீரோ கேட்க, அது ஒரு குப்பைன்னு லாரா சொல்கிறாங்க. நீங்களும் ரிச்சர்டோட லவ்வர்ஸாக இல்லையான்னு ஹீரோ கேட்கவும், அது ரிச்சர்டோட கற்பனை தானே லாரா சொல்கிறாங்க. ப்ரொஃபஸரோட ரிசர்ச் பற்றி கேர்டேக்கர் சொன்னதை ஹீரோ சொல்லவும், எங்கள் ரிசர்ச்சுக்கு கேர்டேக்கரோட பாடி சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு லாரா சொல்கிறாங்க. உங்கள் ஒர்க்குக்கு ப்ரொஃபஸர் சரியான அங்கீகாரம் கொடுக்கலையான்னு ஹீரோ கேட்கவும், அதை பற்றி பேசி சரி பண்ணுறதுக்குள்ளே தான் ப்ரொஃபஸர் செத்துட்டாரேன்னு லாரா சொல்கிறாங்க. கடந்த கால ட்ராமாவை மறக்கிறதுக்கு ஒரு மருந்தை ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சிருக்காருனா அதை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ப்ரொஃபஸரை கொலை பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவ். அந்த மோட்டிவ் ப்ரொஃபஸர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண லாராக்கு இருக்க சான்ஸ் இருக்குன்னு ஹீரோக்கு தோணுது. ஹீரோ தம்மேல சந்தேகப்படுறதை புரிஞ்சுக்கிட்ட லாரா, உங்களுக்கு மெமரி இல்லைனாலும் நல்ல இமேஜினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லைன்னு கடைக்கு கிளம்புறாரு. சேஃப்டிக்கு ஒரு கன் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு வீட்டுக்கு திரும்பி நடந்து வரப்ப ஒரு ட்ரக்கு ஹீரோவை இடிக்கிறதுக்காக நடப்பாதையில் ஏறி வேகமாக வருது. ஹீரோ டக்குன்னு திரும்பி அந்த ட்ரக்கை ஷூட் பண்ணுறாரு. டிரைவர் மேலே புல்லட் பட்டு ட்ரக்கு கிராஷ் ஆகி நிற்கிது. அந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு வந்தது வேற யாரும் இல்லை, கேர்டேக்கர் தான். ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணி ஷூட்டிங் நடந்ததை ரிப்போர்ட் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறத காட்டுறாங்க. அங்கே இருக்கிற கேஸ் ஃபைலை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஹீரோக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. பார்ட்னர் ஒரு கேஸ் ஃபைலை பார்த்துட்டு இருந்தப்ப எல்லாம் முடிஞ்சிச்சான்னு ஹீரோ கேட்டிருக்காரு. கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு பார்ட்னர் சொல்லவும், சரிவா நான் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. இந்த மெமரி ஹீரோக்கு ஃப்ளாஷ் ஆகும்போது பார்ட்னர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோவை பெயில் எடுத்து கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து 2 பேரும் ஒரு பார்க்கு போகிறாங்க. செக்யூரிட்டி கேமராவில் ட்ரக் வேணும்னு வேகமாக வந்தது ரெக்கார்ட் ஆயிருக்க போல. ஹீரோ செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஷூட் பண்ணனால இது ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. கேர்டேக்கரோட ட்ரக்கில் ட்ரக்ஸ் இருந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க போல. அது ரிச்சர்டோட உடம்புல ஓவர் டோஸாக இருந்தால் அதே ட்ரக் தானே பார்ட்னர் சொல்கிறாரு. அப்படின்னு ரிச்சர்டை கொலை பண்ணது கேர்டேக்கர் தானா? அவருக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னு ஹீரோ கேட்குறாரு. ஒருவேளை ப்ரொஃபஸரை கொலை பண்ணது கேர்டேக்கராக இருக்கலாம். அந்த உண்மை ரிச்சர்டுக்கு தெரிஞ்சனால அவரையும் கேர்டேக்கர் கொலை பண்ணிக்கலான்னு பார்ட்னர் சொல்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு இந்த தியரி ஒத்து வரல. எங்கேயோ இடிக்குதேன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா ரிச்சர்டோட புக்கில் ப்ரொஃபஸருக்கும் லாராக்கும் இருந்த கிளாஷை பற்றி தான் எழுதியிருக்காரு. ஸோ ரிச்சர்டோட சந்தேகம் லாரா மேலே தான் இருந்துச்சுன்னு ஹீரோ சொல்கிறாரு.
யாருக்கு யார் மேலே சந்தேகம் தான் என்ன, சாமே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டான், அவனுக்கு மரண தண்டனையும் கிடைக்க போகுது, நீ வேற வேலை இருந்தால் பாருன்னு பார்ட்னர் சொல்கிறாரு. ஹீரோ ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டு, நான் ஒரு நல்ல போலீஸாக இருந்தேனான்னு கேட்குறாரு. எதுக்கு இப்படி கேட்குற, நீ தான் டிபார்ட்மெண்ட்லேயே பெஸ்ட் போலீஸ்னு பார்ட்னர் சொல்கிறாரு. ஹீரோ ஏன் இப்படி கேட்குறாருனா, ப்ரொஃபஸர் கொலை கேஸில் சாமோட ஸ்டேட்மெண்ட்டு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, விட்னஸ் ஷீட்டுன்னு எல்லாத்துலேயுமே பார்ட்னரோட சைன் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனில் நான் ஒன்றுமே பண்ணலையா, சாமை ஒருவேளை பார்ட்னர் தான் ஃப்ரேம் பண்ணிக்காரோன்னு ஹீரோக்கு டவுட் இருக்கு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என்னையவே அக்யூஸ் பண்ணுறியான்னு பார்ட்னர் கோமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ பார்ட்னரை கன்வின்ஸ்லாம் பண்ணல, அவர் பாட்டுக்கு அங்கேருந்து விஸ்கி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ப்ரொஃபஸர் இறந்து கிடந்தது, நான் கில்லர் இல்லைன்னு சாம் சொல்கிறது, ரிச்சர்ட், லாரா, கேர்டேக்கர், பார்ட்னர்னு எல்லாரையுமே ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. இப்போ ஹீரோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு பாருக்கு ஹீரோ போனப்போ இதே விஸ்கியை தான் பார் ஓனர் கொடுத்துருந்துருக்காரு. அவள் எங்கன்னு ஹீரோ பார் ஓனர்கிட்ட கேட்டிருக்காரு. இனிமேல் அவள் வரமாட்டான்னு பார் ஓனரும் சொல்லியிருக்காரு. யாரை பற்றி ஹீரோ கேட்டார்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில் ஹீரோ த ஓல்டு வார்ன்ற பாருக்கு போகிறாரு. நேற்று ஹீரோக்கு மெமரியில் வந்தது இந்த பார் தான் போல். இந்த பாரில் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் பார்ட்னரும் ட்ரிங்க் பண்ணிக்காங்க. நீ பண்ணதை நான் மறக்க மாட்டேன்னு பார்ட்னர்கிட்ட ஹீரோ சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பாரில் வேறு ஒருத்தர் இன்சார்ஜாக இருக்காரு. அவர்கிட்ட பார் ஓனரை பற்றி ஹீரோ விசாரிக்க, அந்த பார் ஓனர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு இன்சார்ஜ் சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் கொலை நடந்தப்ப கேர்டேக்கர் இந்த பாரில் இருந்ததுக்கு வெயிட்ரஸாக இருந்த டயானா தான் விட்னஸ். அதனால் டயானா எங்கன்னு ஹீரோ கேட்க, அவங்களும் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு இன்சார்ஜ் சொல்கிறாரு. ஹீரோக்கு இப்போ பழைய மெமரிஸ் ஃப்ளாஷ் ஆகி தலையே சுற்றுற மாதிரி இருக்கு. அப்போ ப்ரொஃபஸரோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கிட்டேருந்து ஹீரோக்கு கால் வருது. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு டிபார்ட்மெண்ட் ஹெட்டு சொல்லவும் ஹீரோ அவங்கள மீட் பண்ணுறாரு. ப்ரொஃபஸர் உயிரோடு இருந்தப்ப எழுதி வச்ச ரிசர்ச் பேப்பரை காட்டுறாங்க. த மிரர் எஃபெக்ட்னு டைட்டில் போட்டிருக்கு. அதில் ப்ரொஃபஸரோட பேருக்கு பதிலாக லாரா பென்லேயே தன்னோட பேரை எழுதியிருக்காங்க. ட்ராமாவால் சஃபர் ஆகிற மக்களுக்கு ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ண ரிசர்ச் இதுதான்னு டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இது பப்ளிஷ் ஆகவே இல்லையான்னு ஹீரோ கேட்க, டிபார்ட்மெண்ட் ஹெட்டு ஒரு புக் எடுத்து காமிக்கிறாங்க. இது ரீசெண்டாக லாரா எலிசபெத்துங்கிற பேரில் பப்ளிஷ் பண்ண புக்கு. ப்ரொஃபஸரோட ரிசர்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி லாரா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஸரோட ஒர்க்கை லாரா திருடிட்டாங்களான்னு ஹீரோ கேட்க, ரிசர்ச் ஃபீல்டில் இதெல்லாம் சகஜம்தான், ப்ரொஃபஸரே உயிரோட இல்லையேன்னு டிபார்ட்மெண்ட் ஹெட்டு சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போகிறாரு. அது இப்போ எம்டியாக தான் இருக்கு. ஹீரோ வீட்டுக்குள்ளே போனதும் ப்ரொஃபஸர் இறந்து கிடந்த க்ரைம் சீனு ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹீரோவும் பார்ட்னரும் இன்வெஸ்டிகேஷனுக்காக இங்கே வந்தப்போ மர்டர் வெப்பனை தேடி இருக்காங்க. கராஜில் 3 பேஸ்பால் பேட் இருந்த ஷெல்ஃபில் இப்போ 2 பேட்டு தான் இருந்திருக்கு. கேர்டேக்கர் கிட்ட அதை பற்றி பார்ட்னர் விசாரிச்சிருக்காரு. ஸோ கில்லர் பேஸ்பால் பேட்டை வச்சு தான் கொலை பண்ணிக்கான் போல. கராஜில் அந்த மண்வெட்டியில் கொஞ்சம் மண் ஒட்டி இருந்தது ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஒருவேளை கில்லர் பேஸ்பால் பேட்டை தோட்டத்தில் புதைச்சிருக்கலான்னு இப்போ ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. தோட்டத்தில் ஒவ்வொரு இடமா கம்பியை வச்சு குத்தி பார்க்குறாரு. ஒரு இடத்துல கம்பி ஈஸியாக இறங்கவும் அங்கே தோண்டி பார்க்குறாரு. மிஸ் ஆன பேஸ்பால் பேட்டு இங்கே தான் இருக்கு. அதில் இந்த மண்ணை ஹீரோ தொடச்சி பார்த்துட்டு இருக்கும்போதே லாரா அங்கே வராங்க. ப்ரொஃபஸர் கொலையில் மர்டர் வெப்பனை இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஒருவேளை லாரா தான் கில்லரோன்னு நமக்கு டவுட் வருது. நீங்கள் தான் இதை இங்கே வச்சதான்னு ஹீரோ கேட்கும்போதே பார்ட்னர் அங்கே வராரு. அந்த பேட்டை மறுபடியும் அதே குழியில் போட்டுருன்னு சொல்கிறாரு. பார்ட்னர் தான் கில்லரான்னு நம்ம சந்தேகம் அவர் பக்கம் திரும்புது. பார்ட்னர் கன்னை காமிச்சு ஹீரோவையும் லாராவையும் வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாரு. நான் எவ்வளோ சொன்னாலும் இந்த கேஸை உன்னால் விட முடியாதுல்லன்னு ஹீரோவை பார்த்து பார்ட்னர் கத்துறாரு. நீ என்ன பண்ணன்னு ஹீரோ கேட்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை மூடி மறைச்சதே நான் தான். எல்லாத்தையும் மறந்துட்டியா? டயானா என்ன பண்ணான்னு மறந்துட்டியான்னு பார்ட்னர் கேட்குறாரு. டயானாவான்னு ஹீரோ புரியாமல் கேட்குறாரு. உங்கள் ஃபேவரட் பாரில் வெயிட்ரஸாக வேலை பார்த்த டயானாவும் ப்ரொஃபஸரோட பேஷண்ட் தானே லாரா சொல்கிறாங்க. நீ அமைதியாக இரு லாரான்னு பார்ட்னர் சொல்ல, ஓ உங்கள் 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கா? 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணிங்களான்னு ஹீரோ கேட்கவும் பார்ட்னர் சிரிக்கிறாரு. லாரா மறைச்சி வச்சிருந்த கன் எடுக்கிறக்காக கையை பின்னாடி கொண்டு போகிறாங்க. இப்போ ஹீரோ ஒரு தியரியை சொல்கிறாரு. பார்ட்னரோட ஒய்ஃபுக்கு கேன்சர் இருந்தனால ட்ரீட்மெண்ட்க்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. ப்ரொஃபஸரை கொலை பண்ணிவிட்டு அவரோட ரிசர்ச்சை பப்ளிஷ் பண்ண நினச்ச லாரா பார்ட்னருக்கு பணம் கொடுத்து ப்ரொஃபஸரை கொலை பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ட்னர் ப்ரொஃபஸரை கொலை பண்ணிட்டு சாமை ஃப்ரேம் பண்ணிக்காரு. ஹீரோ பார்ட்னரை கில்லர்னு சொல்லவும் லாரா கன் எடுக்காமல் விட்டுறாங்க. நான் ஒன்றும் இவருக்கு பணம் கொடுத்துலாம் கொலை பண்ண சொல்லலைன்னு லாரா சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் இறந்ததுக்கப்புறம் பார்ட்னர் லாரா கிட்டேயும் நிறைய கேள்விகள் கேட்டாராம். இந்த பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது, ரிசர்ச்சும் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினச்ச லாரா வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி எலிசபெத்துங்கிற பேரில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணி புக்கையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. லாரா எலிசபெத்துங்கிற பேரில் இருக்கிறத ரிச்சர்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. ரிசர்ச் ஒர்க்கை திருடினதுக்காக ப்ரொஃபஸரை கொலை பண்ணது லாராவாக தான் இருக்குன்னு கெஸ் பண்ண ரிச்சர்டு பார்ட்னருக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துருக்காரு. அதனால பார்ட்னர் என்னை பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டார்னு லாரா சொல்கிறாங்க.
நான் யாரையும் பிளாக்மெயிலும் பண்ணல, இவ பொய் சொல்கிறான்னு பார்ட்னர் சொல்கிறாரு. லாரா சொல்கிறது உண்மையாக இருக்குமோன்னு ஹீரோக்கு தோணுது. லாராவை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக உண்மை தெரிஞ்ச ரிச்சர்டையும் பார்ட்னர் கொலை பண்ணிக்க சான்ஸ் இருக்குன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. ஆனால் ப்ரொஃபஸரையும் ரிச்சர்டையும் கொலை பண்ணது லாரா தான்னு பார்ட்னர் சொல்கிறாரு. ரிச்சர்ட் கொலைக்கு பின்னாடி யாருன்னு இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. ரிச்சர்டை கொலை பண்ணது கேர்டேக்கர் தான், ஆனால் அவரை மேனிப்புலேட் பண்ணது லாரா. ப்ரொஃபஸர் கொலையை பற்றி ரிச்சர்ட் புக் எழுதுறதாவும் அதில் கேர்டேக்கர் தான் கில்லர்னு ரிச்சர்ட் எழுத போகிறதாவும் லாரா கேர்டேக்கர் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை நம்பி கேர்டேக்கர் ரிச்சர்ட்க்கு ஓவர் டோஸ் கொடுத்து கொலை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கேர்டேக்கரை மறுபடியும் மேனிப்புலேட் பண்ணி ஹீரோவை கொலை பண்ண லாரா அனுப்பியிருக்காங்க. ஆனால் கேர்டேக்கரை ஹீரோ ஷூட் பண்ணிட்டாரு. இந்த லாரா ஒரு மேனிப்புலேட்டர், இப்போ ஒன்னையும் மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறான்னு ஹீரோ கிட்ட பார்ட்னர் சொல்கிறாரு. உடனே லாரா கன் எடுத்து பார்ட்னரை ஷூட் பண்ணுறாங்க. அடுத்து ஹீரோவையும் எய்ம் பண்ணுறாங்க. எந்த ஞாபகமும் இல்லாமல் சாகிறதும் ஒரு வரந்தான்னு ஹீரோவை பார்த்து லாரா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கீழே விழுந்து கிடந்த பார்ட்னர் லாராவை ஷூட் பண்ணி ஹீரோவை காப்பாற்றுறாரு. லாரா ஸ்பாட் அவுட்டு. ஹீரோ பார்ட்னர் கிட்ட போகிறாரு. நான் பண்ண எல்லாமே உனக்காக தான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே பார்ட்னர் இறந்து போயிடுறாரு. கிளைமேக்ஸில் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு. லாரா தான் பார்ட்னரை ஹையர் பண்ணி ப்ரொஃபஸரை கொலை பண்ணதா ஹீரோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ப்ரொஃபஸர் கொலை கேஸில் 10 வருஷம் கழிச்சு ஹீரோ உண்மையை கண்டுபிடிச்சிருக்கதா நியூஸில் சொல்கிறாங்க. ஜெயிலில் இருக்கிற சாமை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறாரு. ஆனால் அவர் முகத்தில் கேஸை சால்வ் பண்ண சந்தோஷமே இல்லை. வீட்டுக்கு வந்து பசில்ஸை அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறாரு. என்ன ட்விஸ்ட்னா ஹீரோக்கு பழைய ஞாபகம் திரும்பிடுச்சு. வீட்டில் இருக்கிற தன்னோட வெட்டிங் ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. உடஞ்சி கிடக்கிற கிளாஸ் பீசஸ் எடுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி லாரா ஹீரோவை மீட் பண்ணதை காட்டுறாங்க. பாரில் வெயிட்ரஸாக இருந்த டயானா வேற யாரும் இல்லை, ஹீரோவோட ஒய்ஃபு தான். டயானாவோட அப்பா ஒரு குடிகாரர் இருந்தனால டயானா கொஞ்சம் ட்ராமாவில் இருந்திருக்காங்க. அதனால ப்ரொஃபஸர் கிட்ட தெரப்பிக்காக வந்திருக்காங்க. இதை ப்ரொஃபஸர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு டயானாவை யூஸ் பண்ணிக்காரு. இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்ததே லாரா தான். லாரா சொன்னதை ஃபஸ்ட்டு ஹீரோ நம்பலை. ப்ரொஃபஸர் தன்னோட லீலைகளை தனித்தனியாக டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தார்ல. ப்ரொஃபஸரும் டயானாவும் இன்டிமேட்டாக இருக்கிற டேப்பை ஹீரோ கிட்ட லாரா கொடுத்துருக்காங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோ நம்பியிருக்காரு. இதை பற்றி டயானா கிட்ட ஹீரோ கேட்டதும் டயானா அழுதுருக்காங்க. குற்ற உணர்ச்சியில் ஹீரோவை விட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ப்ரொஃபஸரோட வீட்டுக்கு போய் பேஸ்பால் பேட்டால் அடித்து கொலை பண்ணது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். ப்ரொஃபஸர் கூட க்ளோஸாக இருந்தது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயத்த பார்ட்னர் கிட்ட டயானா சொன்னனால தான் ஹீரோ ப்ரொஃபஸரை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பார்ட்னர் அங்கே வந்திருக்காரு. அதுக்குள்ளே ப்ரொஃபஸரை ஹீரோ கொலையே பண்ணிட்டாரு. லாரா இதை எதிர்பார்த்து தான் ஹீரோவை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஆத்திரத்தில் ஹீரோ கொலை பண்ணியிருந்தாலுமே ப்ரொஃபஸர் ஒன்றும் நல்லவர் இல்லை. அதனால் ஹீரோவை காப்பாற்றலான்னு பார்ட்னர் டிசைட் பண்ணியிருக்காரு. ரத்தக்கரை படிஞ்ச பேஸ்பால் பேட்டை தோட்டத்தில் புதைச்சிருக்காரு. சாமை ஃப்ரேம் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணவும் செஞ்சுருக்காரு. அப்படியே கட் பண்ணி ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. வெட்டிங் ஃபோட்டோவில் ஹீரோ கூட நிற்கிறது டயானா தான். இப்போ ஹீரோ கன்னை லோட் பண்ணிட்டு எந்திரிச்சு போகிறாரு. இதோட படம் முடியுது. கொலை பண்ணாத சாமை தண்டனையிலேருந்து ஹீரோ காப்பாற்றிட்டாரு. கொலை பண்ணது யாருன்னு ஞாபகம் வந்ததும் தனக்குத்தானே ஹீரோ தண்டனை கொடுத்துக்க டிசைட் பண்ண மாதிரி படத்தை முடிச்சிருக்காங்க. கொலையை மூடி மறைச்ச பார்ட்னர், எல்லாரையுமே மேனிப்புலேட் பண்ண லாரா, ரிச்சர்டை கொலை பண்ண கேர்டேக்கர், இவங்க எல்லாருக்கும் கிடைச்ச முடிவு தான் ப்ரொஃபஸரை கொலை பண்ண ஹீரோக்கும் கடைசியில் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.